பொதுவாக மாசி மாதத்தில் வர இதில் சிவராத்திரிக்கு அப்புறம் வர இந்த மாசி மகம் தான் முக்கியமான நாளாக கருதப்படுறது. மாசி மகம்னா மாசி மாதத்தில் பௌர்ணமியோடு கூடி வர மக நட்சத்திரத்தில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான ஒரு நாளாகும். இந்த அந்த தினத்தில் கடலாடும் விழான்னும் அதை பேர் சொல்கிறாங்க. இந்த நாளில் முக்கியமாக நீராடுறது மெயினாக ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் வாய் தவிழ்த்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாளே மாசிமக கடலாடு தீர்த்தமாகும். அன்றைக்கி அனைவரும் பக்கத்தில் இருக்கிற குளம் இல்லைன்னா கடல் இல்லைன்னா வீட்டில் இருந்தே ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை நவநதிகளை உருவகப்படுத்தி குளிக்கிறது, நீராடுறது மெயின் முக்கியமான நிகழ்வாக இருக்குது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் ஒரு குளத்தில் மாசி மக திருவிழா, அதாவது மகாமகன்ற சொல்கிற விழா சிறப்பாக நடக்கும். அன்னைக்கு 12 நதிகளும், அதாவது நவநதிகள் ப்ளஸ்ஸு மக்கள் கவிய பாவச்சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கே வர்றதா ஐதீகம். குரு சிம்மராசிக்கு வரும் இந்த நாளில் எல்லாரும் கடலில் நீராடி நற்பெயர் பெறுவார் என்பதும் ஐதீகம். புராணப்படி பார்த்தா முன்பு ஒரு காலத்தில் வர்ண பகவானை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை கடலில் ஒழிச்சு வச்சுருந்தது. வர்ண பகவான் சிவபெருமானை வேண்ட அவரும் அவரை காப்பாற்றினார். அவரை விடுவித்த தினம் மாசி மகம் ஆகும். அப்போது வர்ண பகவான் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புனித நீராடுபவர்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு பெற்று அருள்படி வேண்டினான். அதனால் அவரும் சிவனும் அவ்வாறே வரமளித்தார். முன்பு ஒரு காலத்தில் பார்வதி சமேதராக கையிலையில் எழுந்தருளிருந்தார் சிவபெருமான். அப்போது உமாதேவியார் அவரை அஞ்சலி செய்து எம்பெருமானின் தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்டார். அதற்கு பரமசிவன், தேவி, பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் அருவரும் கொண்டு செயல்படுகின்றோம் என்றார். இதனை கேட்ட பார்வதி தன்னால் தான் எல்லாம் நடைபெறுகிறது என்று பெருமைப்பட்டாள். அதனால் சிவபெருமான் தானின்றி எதுவும் இயங்காது என்று தனித்து நின்றார். இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாகியது. அம்பிகை அரணை வணங்கி, எம்பெருமானே, எல்லாம் நீரே என்று உணரப் பெற்றேன், கருணை புரிந்து அருளுக என்று கெஞ்சினார். அப்போது சிவபெருமான் தான் தக்கனு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார். தேவியை பார்த்து, உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் முன்னையே சேரும், அதனால் அந்த பாவம் நீங்க நீயே யமுனை நதியில் வலம்புரி சங்கு வடிவில் தவஞ்செய்யும்படி கட்டளையிட்டார். அருணாரின் கட்டளைப்படி பார்வதி தேவியார் யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு மாசி மக நாளில் தட்சக் பிரதாபதி தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் வந்து நீராடினான். அப்போது அங்கு தாமரை மலரில் இருந்த வலம்புரி செங்கினை கண்டெடுத்தான். எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண்ணுருவாயிற்று. இது சிவபெருமானின் வரப்படி பார்வதி தேவியாரே வந்திருக்கிறார் என உணர்ந்து வேதவல்லியுடன் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்து வந்தான். அம்பிகைக்கு தாட்சாயினி என்று நாமகரணம் சூட்டி அன்புடன் வளர்த்தான் என்று கந்த புராணம் கூறுகிறது. அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார். மக நட்சத்திரத்தில் சிங்கராசிக்குரியது. அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சிங்கராசியில் சஞ்சரிப்பார். இந்த நாளே மாசி மகம் என்று அழைக்கப்படும். இந்த தினத்தில் தீர்த்த உற்சவம் நடைபெறுவது வழக்கம். தமிழ் மாதத்தின் தேதியை பொறுத்து ஓராண்டும் மாசி மக நாளானது மாறுபடும். இந்த நாளில் இறந்த முன்னோர்களுக்கு திதி செலுத்தி வழிபடுவர். மேலும் கோயில்களுக்கு சென்று கிரிவலமும் வருவர். மாசி மகம் நாளன்று நிறைய பக்தர்கள் கிரிவலம் செல்வதுண்டு. இப்படி செல்வதால் பாவங்கள் நீங்கி நன்மை கிட்டும் என்பது ஐதீகம். குழந்தை பேர் வேண்டுவோர் மாசி மகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்பதும் ஐதீகம். மாசி பௌர்ணமி என்று மக நட்சத்திரம் சேர்கிற நாள் மாசி மகம் என்று அழைக்கப்படுவதை போன்று அதே நாளில் கும்பராசியில் சூரியன் இருக்க குரு பகவான் சிம்ம ஓரையில் பயணிக்கும் போது வரும் நாள்தான் மகாமகம் அல்லது மாமாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் பகவான் பெருமாள் பூமியை வெளிக்கொண்டு வந்த நாள் என்றும் நம்பப்படுகிறது. அதேபோல்
அமிர்தம் பூமியில் ஒரு பிரளயம் ஏற்பட்ட போது அமிர்தம் அடங்கிய குடத்தை பிரம்மா அதில் மிதக்க விட்டுள்ளார். அந்த குடத்தை சிவபெருமான் அடித்து உடைக்க அதிலிருந்து அமிர்தம் சிதறி குடம் உடைந்து உருண்டு ஓடியது. அப்படி குடம் ஓடி நின்ற இடம்தான் கும்பகோணம் என்பதால் தான் அங்கு நீராடுவது மிகவும் சிறப்பு பெறுகிறது. நவநதிகளும் தங்களுக்குள் வீழ்ந்த மக்களால் தங்களுக்குள் வீழ்ந்த பாவத்தை போக்க கும்பகோண திருத்தலத்திற்கு வந்து நீராடி புனிதம் பெறுவதாக தலபுராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதே மாசி மகத்து அன்றுதான் தந்தையான சிவனுக்கு முருகன் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. மகம் நட்சத்திரத்தை பித்ருதேவ நட்சத்திரம் என்றும் அழைக்கின்றனர். எனவே இந்த நாளில் ஆறுகள், குளங்கள், கடல்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் மற்றும் பித்ருக்கடன் செய்ய வேண்டும். மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும். இதே நாளில் நெல்லையப்பர் கோயிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா எடுக்கப்படும். இதை அப்பர் தெப்பம் என்றே சொல்கின்றனர். இந்த நாளில் ஆறு, குளம், கோவில் போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு கலசத்தில் சுத்தமான நீரை எடுத்து அதில் துளசி, வில்வம், பச்சை கற்பூரம், பூக்கள் மற்றும் விபூதி ஆகியவற்றை போட்டு அவரவர் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றியும் பூஜிக்கலாம். இப்படி எதுவுமே செய்ய முடியாதவர்கள் மாசி மக புராணம் படித்தாலும் புண்ணியம் கிட்டும்.